சிபிஇ கொல்கத்தா கிரிக்கெட் கிளப் சார்பாக இரத்த தான முகாம். கோவையில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் முகாமில் பங்கேற்றனர். கோவையில் செயல்பட்டு வரும் சிபிஇ கொல்கத்தா கிரிக்கெட் கிளப் 4வது ஆண்டு துவக்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் வங்கதேச தொழிலாளர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் பங்கு பெறும் கிரிக்கெட் போட்டிகளை கொல்கத்தா கிரிக்கெட் கிளப் ஒருங்கிணைத்து வருகின்றனர். இந்நிலையில் சிபிஇ கொல்கத்தா கிரிக்கெட் கிளப் சார்பாக இரத்த தான முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாம் இடையர் வீதி மாரதா பவன் அரங்கில் நடைபெற்றது. அரசு மருத்துவ முன்னணியுடன் இணைந்து சிபிஇ கொல்கத்தா கிரிக்கெட் கிளப் ஒருங்கிணைப்பாளர்கள் இர்ஃபான், ஷாருக், நஸ்ருதீன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் 100க்கும் மேற்பட்ட கிளப் உறுப்பினர்கள் இரத்த தானம் செய்தனர். இதேபோல பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் மருத்துவ பரிசோதனை, ஹீமோகுளோபின், இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு உள்ளிட்ட பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டன. ஞாயிற்றுக்கிழமை ஒருநாள் நடைபெற்ற இதில் கோவையில் பல்வேறு இடங்களில் பணிபுரிந்து வரும் தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். என் பேர் முகமது ஆசிக். இந்த கோயம்புத்தூர் கொல்கத்தா கப்பு வந்துட்டு கிட்டத்தட்ட நான் 3 வருஷமாக இயங்கிட்டு வருது. அதனுடைய 4ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அந்த கிளப்பு சார்பில் இந்த 3 ஆண்டில் பல்வேறு உதவிகள் செஞ்சுருக்கோம். அதனுடைய ஒரு மனிதம் காக்கும் நேயத்தோடு அனுப்பிட்டு கோவை அரசு மருத்துவமனை இணைந்தும் நம்முடைய கிளப்பு இணைந்து இன்னைக்கு ரத்த தான முகாம் நடந்துட்டு இருக்குது மாரதா பவனில் வச்சு. இதில் கிட்டத்தட்ட 230 யூனிட் கொடுக்கலாம் டார்கெட் பண்ணியிருக்கோம். இனி வரக்கூடிய காலத்தில் எங்களுடைய கிளப்பு சார்பில் பல்வேறு உதவிகளை நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம். আমাদের সিবিই কলকাতা ক্রিকেট কাউন্সিলের পক্ষ থেকে আজ 7ই ডিসেম্বর প্রথমবার রক্তদান শিবিরের আয়োজন করেছি। আমাদের সিবিই ক্রিকেট কাউন্সিলের 87 জন মেম্বার আছে। আমরা গত 3 বছর ধরে ক্রিকেট টুর্নামেন্ট পরিচালনা করছি, আর এই প্রথমবার আমরা রক্তদান শিবিরের আয়োজন করেছি। তো মোটামুটি 1-1.5 ঘন্টার মধ্যে আমাদের 50 জন ভাই ও বন্ধুরা রক্ত দিয়েছে। এখনো 1-2 ঘন্টার মধ্যে 150 মানুষের আশা আছে। তো এটা আমরা সাকসেসফুল হব। আমাদের এই ব্লাড ডোনেশন ক্যাম্প থেকে বিপি চেক করা হচ্ছে, তারপরে সুগার টেস্ট করা হচ্ছে, হিমোগ্লোবিন চেক করা হচ্ছে, রক্ত নেওয়া তো হচ্ছেই। আমাদের এখানে যে সরকারি হসপিটাল আছে জিএইচ, ওখান থেকে আমাদের রক্ত নিতে কালেক্ট করতে এসছে। আমরা আশা রাখবো যে আগামী বছর এর থেকে আরো বড় করব। তার জন্য আমাদের সমস্ত মেম্বারকে ধন্যবাদ জানাই।